சூர்யா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கே ஆளை வர வைக்கிறாரு. அப்போது எல்லாரும் பிடிச்ச புடவை எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சித்ராதேவி பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்கிறாங்க. கோட்டீஸ்வரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீங்களாம் இந்த மாதிரி காஸ்ட்லி புடவை கட்டியிருக்க மாட்டீங்க, நீங்களும் ஒன்று எடுத்துக்கங்க, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னே மகா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் காஸ்ட்லி புடவை கட்டலினால கௌரவமாக புடவை ட்ரெஸ் எல்லாம் வாங்கி எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு எங்களுக்கு, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நோஸ்கட் பண்ணுறாங்க. சூர்யா மகாக்காக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புடவை ஒன்று எடுத்து தராரு. திடீர்னு ஸ்வேதா கிட்ட இருந்து கால் வருது. அதனால சூர்யா பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போயிடுறாரு பேசுறதுக்காக. மகாவும் ஏதோ காட்டுறதுக்காக உள்ளே போகிறாங்க. இவர் ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மகாவுக்கு டவுட் வருது. யார்கிட்ட எப்படி தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு யார்கிட்ட எங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உன் வேலை என்னவோ அதை பாரு, நான் ஆஃபீஸ் கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மகாவுக்கு சூர்யா மேலே சந்தேகம் வருது. இவர் எதுக்கு என்கிட்ட மறைக்கணும், நம்ம வரும்போது ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, நம்ம போனதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எடுத்து கொடுத்த புடவையை பார்த்து சரி ஓகே ஏதாவது இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த புடவையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புடவை எடுத்துக்கிறாங்க. அப்பாவுக்கும் புடவை எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாரு. அவளுக்கு ஃபேன் ஷர்ட் தான் நல்லா இருக்கும், புடவைலாம் அவளுக்கு நல்லா இருக்காது, ஆம்பளை புள்ள மாதிரி வளர்ந்தான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணானே கோட்டீஸ்வரிக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு